நமக்கு வாழ்க்கையில் நம்மளோட ஒரு கெட்ட கர்மாவை எடுத்து அதனால ஒரு துன்பம் வருதோ, ஒரு நல்ல கர்மாவை எடுத்து அதனால ஒரு சந்தோஷம் வருதோ, இது அத்தனையுமே அவர் எடுத்து நடத்திட்டு இருக்கார். அதனால அவர் கையிலேருந்து வர்றதுனால எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம் தான். அதனால எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப நான் அந்த நியூ இயர் அடிக்கூட சொன்னேன், எதற்கு ஒன்றும் காரணம் வச்சு நான் அழமாட்டேன். என் கண்ணிலேருந்து கண்ணீர் வராது. ஏன்னா இந்த உலகத்தில் எதுக்குமே மதிப்பு வச்சதெல்லாம் வெறும் மாயை. நம்ம அழுத கூட மறுபடியும் அந்த மாயையே மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எத்தனை ஜென்மம் அந்த மாயையில் வாழணுமோ தெரியாது. அதனால எல்லாரும் ஒரு புது தீர்மானம் எடுத்துக்கோங்க. எதை கொண்டு நான் துக்கத்தில் விழமாட்டேன், எதை கொண்டு நான் துக்கப்பட மாட்டேன். அழுதா என் கண்ணில் கடவுளை அடையிலையே, இந்த ஜென்மம் போகிற எனக்கு இந்த ஜென்மத்தோடு முடிச்சிருக்கோம், எனக்கு ஜென்மம் இல்லாமல் போகணும்னு அழணும். அது அத்தனையும் ரொம்ப ப்ரெஷியஸ் அந்த கண்ணீர். ஆனால் வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அழாது. அது இட்ஸ் நாட் ஒர்த் இட். அதுக்கு அந்த உங்கள் கண்ணீர் அளவுக்கு அதுக்கு மதிப்பு கிடையாது. அதனால் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க, ஐ ரெஃப்யூஸ் டு பி அன்ஹாப்பி அபவுட் எனிதிங். என்ன அதாவது அது அப்படி தமிழில் சொல்லுங்க. அதான் நான் இனிமேல் கவலைப்பட போறதே இல்லை. நாங்கள் இனி எதற்கும் கவலைப்பட போவதே இல்லை. கவலைப்பட மறுக்கிறேன். ஒரு தீர்மானம், ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு சபதம் எடுத்துக்கிறோம். என் கண்ணிலேருந்து வாழ்க்கையை ஒட்டிய விஷயங்களுக்காக கண்ணீர் வராது. நான் அழுதேன்னா அது இறைவனுக்காகத்தான். இறைவனோட ஒன்றாகணும், இனி பிறவி வராமல் இருக்கணும். இந்த மாதிரி சம்சாரத்திலே உழைந்து நம்ம கவலைப்பட இன்னொரு பர்த்து, நம்ம இன்னொரு ஜென்மத்தை வரவழைச்சு என்ன. அதனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு அழுதா சுவாமிக்காக மட்டும் அழுங்க. ஆனால் அழாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், எதை குறிச்சும் முணுமுணுக்கக்கூடாது. இந்த